சொல்லப்பட்டுள்ள உங்கள் உள்ளத்தோடு பொன்னான வாக்குகளை சேமித்தவர்கள் வந்திருக்கிறார். உங்கள் வாக்குகளுக்கு சின்ன எங்கள் வாக்களிப்பு சின்ன வாக்கு உறுப்பினருக்கு 15 நாட்கள் சின்னம் திருச்சி சின்னம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கேட்டதும் உங்கள் வீட்டில் செல்லப்பிள்ளை நாங்கனூர் மண்ணில் வழங்கல் சின்னம் திருச்சி சின்னம் தாய்மார்கள் சின்னம் திருச்சி சின்னம் கிராமப்புறங்களில் தேக்கும் குப்பைகளை அகற்ற பஞ்சாயத்து மூலம் பணியாளர்கள் நியமனம் செய்திருக்கிறார். நமது வெற்றி வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர் போதும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய மண்ணு என்னுடைய சொந்த பந்தம். இது அரசியல் ரீதியாக வரல. என்னுடைய அக்கா தங்கச்சி, என்னுடைய அண்ணன் தம்பி, என்னுடைய சொந்த பந்தம். எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை தாங்க அப்படின்றது கேட்கறதுல, என்னுடைய அக்கா தங்கச்சிட்டையும் என்னுடைய அண்ணன் தம்பிகிட்டையும் கேட்கறதுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அரசியல்வாதிலாம் கிடையாதுங்க. நான் ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளைக்கு நகையை சேர்த்துட்டு சொத்து சேர்த்துட்டு ஓடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்க குடும்பத்துல ஒருத்தன் கூடும் அப்படின்னா எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சொந்த பந்தமா இருக்கணும் அப்படின்றது ஆசை, கனவு, நினைவா மாறிடுச்சு. இது என்னுடைய மண்ணு. யாரு வேணாலும் வருவாங்க, யாரு வேணாலும் போவாங்க. அரசியல்வாதி நம்ம எல்லாத்தையும் அரவணைக்கிற இடத்துல இருக்கோம். அதனால எல்லாத்தையுமே நம்ம அரவணைக்கணும். யாரு கொடுத்தாலும் வாங்கிக்கணும். அது தம்பிக்கு சேர்த்து வாங்கி எனக்கு தந்துருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கீங்க அக்கா, தம்பிக்கு மட்டும் ஓட்ட போட்டுருங்க மிக்சி சின்னத்துல. மிச்ச எல்லாமே சுருக்கிட்டு நம்ம எல்லாம் அரவணைக்கிறது எல்லாமே கரெக்டா செய்யணும். நம்ம போடுறவங்க எடுத்துக்கிட்டாலே எல்லாத்தையும் அரவணைக்கிறவங்க. யாரு வந்தாலும் வாங்க, எத்தனை காரு வந்தாலும் வாங்க. அரசியல்வாதி யாராக இருந்தாலும் இந்த மண்ணுக்கு வரணும், ஓட்டு கேட்கலாம், எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா தம்பிக்கு மட்டும் வீட்டிலேயே உரிமை இருக்கு அப்படின்றத போது மறந்துட வேண்டாம். அதுல பாத்தீங்கன்னா வாழ்க்கையிலே கிடைச்ச ஒரு புண்ணியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அக்கா தங்கச்சி எந்த காலத்திலயுமே மறக்க முடியாத ஒரு சின்னம் கிடைச்சிருக்கு. அது என்ன சின்னம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நினைக்கிறேன் காலையில விடிஞ்சு சின்ன வைங்களேன், காலையில கண்டிப்பா இது தேவை. அதனால மிக்சி கிடைச்சிருக்கு. என் சின்னம் என்னன்றது யாராலையுமே மறக்க முடியாது. அதனால என் அக்கா தங்கச்சிக்கு ஞாபகமா இருக்கணும் அப்படின்றதுனால இந்த மிக்சி சின்னத்தை உங்க பொன்னான வாழ்க்கை இந்த தம்பிக்கு இந்த மிக்சி சின்னத்துல ஓட்டு போடணும் அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். தம்பிக்கு ஏதாவது மறந்துட்டீங்கன்னு வைங்களேன், மெட்ராஸை பார்த்து ஓடியே போயிடுவேன். இந்த லைன்லயே வரமாட்டேன். நான் உங்களை நம்பி மட்டும்தான் இருக்கேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய அண்ணன் தம்பி பின்னாடி இருக்காங்க, முன்னாடி இருக்காங்க, சப்போர்ட் இருக்காங்கலாம் கிடையாது. எனக்கு சப்போர்ட்டே நீங்க மட்டும்தான். அதை மட்டும் மனசுல வச்சுக்கீங்க. வீட்டுக்காரி ஒண்ணு சொல்லி அனுப்பியிருக்கா, எல்லாமே என் சொந்தம் அங்க இங்கன்னு ஓடி இருந்தீங்க, என்னை ஒரு இடத்துக்கு கூட கூட்டிட்டு போல, உங்களுக்கு வெளியில தான் என்ன சொன்னோன்னு இருக்காங்க. ஆனா இந்த திருப்பு மட்டும் ஏதாவது
ஒண்ணுன்னு வைங்களேன், உடனே மெட்ராஸ் கூட்டு போயிருவான்னு இருக்கான். ஆனா ஒன்னே ஒண்ணு சொன்னேன், என் அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க, கனவுல கூட நினைக்காத என்ன நீ மெட்ராஸ் கூட்டிட்டு போயிருவ அப்படின்னு. கட்டாயம் ஜெயிக்கிறோம் தோற்கிறது அது ஆழ்ந்த வகையில இருக்குங்க. அதெல்லாம் ரெண்டாவது இந்த வயசு இருக்கு பாத்துக்கலாம். இந்த இடத்துக்கு இந்த மைக்கு கொடுத்துட்டு இத்தனை வண்டியில பெர்மிஷன் வாங்கிட்டு நாலு எம்எல்ஏ இருக்கிறது வந்ததே தம்பி ஒரு பெரிய வெற்றி வைங்களேன். அதனால மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கண்டிப்பா போடுகிற ஒரு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து இடைக்காக எல்லாரும் சொந்த பந்தம் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இந்த தம்பிக்கு ஒரு அதிகாரத்தை வாங்கி கொடுத்தா மட்டும்தாங்க இந்த ஊர்ல நான் இருப்பேன். அது உண்மை. நான் யாருக்கிட்டையும் இவ்வளவு ஸ்ட்ராங்காலாம் பேசல. போலத்துல என் அக்கா தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் என் அண்ணன் நம்பிக்கை தான் கேட்க முடியும் உரிமைய. நான் எதுவும் அரசியல்வாதிலாம் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா ஒன்னே ஒண்ணு, தம்பி அரசியல்ல வேற ஜெயிக்கிற தோற்றதுலாம் வேற. இந்த ஊருக்கு எங்க உயிர் உள்ள வரைக்கும் நான் எப்போதும் உறுதுணையா இருப்பேன். அதுல எந்த மாற்றம் கிடையாது. எப்படி 1000 கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எல்லாரும் கூட உறுதுணையா இருப்பேங்க. நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு நான் உறுதுணையா இருப்பேன். தம்பி கடலை கூடத்துக்கு கொண்டு வராமல் கடலை கூடத்துக்கு கொண்டு வந்துருவேன் சத்தியமா. அந்த மாதிரி ஒரு பாசக்கார மனசு வச்சுங்க. அரசியல்வாதி கிடையாது. ஓட்டுக்காக உங்க பின்னாடி வரவங்க உங்க தம்பி எப்படி இருப்பான்னு பாத்துக்கீங்க. கட்டாயம் உங்க தம்பி நீங்க விட்டு கொடுக்குற வேண்டாம். உங்க வீட்டுல ஒருத்தர் நீங்க என்ன சொல்றீங்க அதே மாதிரிதான் எனக்கு பாதுகாப்பானே நீங்க தான். அண்ணன் தம்பியே நீங்க தான். என் கூட பிறந்தவன் 4 பேர் தான். யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நீங்க தான் எல்லாருமே கூட பிறந்தவன். என் அண்ணன் தம்பி எல்லாம் எப்படி இருக்கான் கஷ்டப்பட்டு இருக்கான், அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். நீங்க தான் என் அண்ணன் தம்பியா நினைச்சிட்டேன். நான் என்னைக்கு வெளியில வந்தேன்னா அன்னையில இருந்து உங்களை வச்சுதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். குமாரா அப்படின்னா நீங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் அந்த பேரு. அதனால என்னைக்குமே என் குடும்பம், என் வீடு, என் அக்கா தங்கச்சி வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, உங்க தம்பியை மட்டும் விட்டு கொடுத்துறாங்க. அது மட்டும் தான் அந்த கூடத்தோட லட்சியமா இருக்கணும். அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அரசியல்வாதிக்காக எத்தனையோ அரசியல்வாதி வருவாங்க, அவங்களுக்காக உங்க தம்பியை விட்டு கொடுத்துறாங்க. பூரா என்னுடைய குல தெய்வமா நேசிக்கக்கூடியது, என்னுடைய அண்ணன் தம்பியை நேசிக்கக்கூடியது. எனக்கு ஓட்டு வேணும்னா கேட்கல, அக்கா நான் ஓட்டு வாங்கல அப்படின்னா உங்களுக்கு தான் அசிங்கம். எனக்கு அதிகாரம் கிடைக்கிறேன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் உங்களை நம்பி மட்டும்தான் இருக்கேன். கட்டாயம் அந்த வாக்கு கூடத்துல எனக்கு ஒரு காலமும் மிஸ் ஆகாது. ஆண்டவன் துணை இருக்க அருள் கூடத்துல கிடைக்கும். என் அக்கா தங்கச்சி இருக்க கலையில பார்த்தாலே வெற்றி நிச்சயம் கண்டிப்பா. ஒருத்தர் நின்னாண்டா சின்ன பையன் ஒருத்தர் திருநெல்வேலியில வாங்கினாண்டா ஒரு அதிகாரம் அப்படின்னால அதிகாரம் ஓட்டு கிடைச்சாலே தம்பி மக்களை பார்க்கிறார். யாருக்கிட்டையும் பத்தி நமக்கு தேவையில்லை. தம்பிங்க எத்தனையோ பேரு என்னதான் 150 ரூபா தரேன் 4 புரோட்டா தரேன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா 150 ரூபாய்க்கு வேலை போக மாட்டேன், 4 புரோட்டாவுக்கு சத்தியமா போக மாட்டேன். நான் பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலையும் சாப்பிடுவேன், மேலப்பாளையத்துல கல்லு வண்டியிலையும் சாப்பிடுவேன். அதனால தம்பி எப்போதும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். உங்க வீட்டுல ஒருத்தனா இருப்பேன். மறந்துடாதீங்க அக்கா, இன்னும் 2-3 நாள் இருக்கு. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பைக் ஒரு 10 வண்டி விட்டுருக்கேன், பிரச்சார வண்டி. போறதுக்கு டெய்லி போ, வீடு வீடா போ, மிக்சி சொல்லிக்கிட்டே இரு. அவங்களே நான் தன்னால போட்டுருவாங்க, நீ ஞாபகப்படுத்திக்கிட்டே இரு அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பா அரசியல்வாதி நிறைய பேர் எல்லாம் கோடி கணக்கில் சம்பாத்தி பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட சேவருக்கு வருவதெல்லாம் நிறைய வழங்கு போடலாம், நிறைய விளம்பரம் பண்ணலாம். அது அரசியல் பணம், இது உங்க பணம். இந்த லைட் எரியிற வரைக்கும் உங்க பணம், உங்க தம்பி பணம் தான். யாருக்கிட்டையும் போய் புரட்டாக்கலாம் விலை போடக்கா சத்தியம். அது மறந்துட வேண்டாம். ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவரு ஏதாவது காசு கொடுத்து பாக்கிட்டாரு. என் கடவுளை கூட எங்க அம்மா சத்தியமா எவங்கிட்டே 1 ரூபா வாங்க மாட்டேன்டா. என் சட்டை கிழிஞ்ச பூலத்துல என்ன ஒரு சட்டை வாங்கிட்டான்னு கேட்பேனே தவிர தன்மானங்களும் பார்க்க மாட்டேன். என் அண்ணன் நம்பிக்கை நிறைய பேர் வசனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாராவது 150 ரூபா கொடுத்துருப்பான், அவன் நிக்க வச்சிருக்காங்க. வாழ்க்கையில அந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணவே மாட்டேன். நிச்சயமா அக்கா நான் என்ன சின்னத்துல இருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா தெரியாதாக்கா? நீங்க தம்பி அக்கா மறந்துடாதீங்க, கட்டாயம் மறந்துடாதீங்க. அப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், இதுல இருக்கோம்ல எல்லாரும் சேர்ந்துதான் பச்சை கலர் மயில போய் கையெழுத்து போட போறோம், சரியா? ஆனா நாங்குநேரி தொகுதியில ஒரு வெற்றி மட்டும் கிடைச்சிச்சுன்னா அது கோலாகோலமா கொண்டாடுவோம், சமத்துவமா கொண்டாடுவோம், எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டாடுவோம். நிறைய டைம் இல்ல, அதனால சரியா பேச முடியல. மறந்துடாதீங்க, தம்பியை விட்டு கொடுத்துறாதீங்க. 2 விஷயம். ஓட்டுக்காக பேசவே இல்லை. தம்பி பைபாஸ்ல 5 கார்ல சுத்தணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. ஆனா மறந்துடாதீங்க, அது வாழ்க்கையில உங்க கூட பிறந்தவங்க கூட 10 நிமிஷம் லேட்டா வருவா, நான் பாரு உடனே உங்க பின்னாடி நிற்பேன். விட்டு கொடுத்துறாதீங்க. இந்த ஊரவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமா கொண்டு வருவேன் தம்பி. அதனால நான் உங்ககிட்ட ஓட்டுலாம் கேட்க தேவையில்லை. தம்பி நிற்க உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்க போட்டுருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும்
மரியாதை நிமித்தமா என் அண்ணனை என் அக்கா தங்கச்சி நான் பார்க்கணுன்ற லட்சியம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. கிடைச்சிருக்கிறது வாழ்க்கையில முதல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு எனக்கு. மிக்சி அக்கா முதல்ல கிடைச்ச அதிர்ஷ்டம். இந்த மிக்சிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிச்சுன்னா இங்கதான் அந்த ஊர்ல கொண்டு வைப்பேன் பொக்கிஷன். நான் என்னுடைய வாழ்க்கையில முதல் எடுத்துக்காட்டு கட்டாயம். சாதாரண குடும்பத்துல பிறந்து எங்கேயோ வந்துட்டேன். தம்பி நிக்கான்னு சொன்னவனே பாதி பேர் தூங்கவே இல்லை. அப்பவே தம்பி ஜோதிச்சேன்னு அர்த்தம். அதை மனசுல வச்சுக்கீங்க. கண்டிப்பா நல்ல ஜோதி கோவிலுக்கு மண்ணு என்னுடைய குறை தெய்வம். வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத மண்ணா இருக்கணும். எப்படி ஆதார் கார்டை திருப்பி போட்டாலும் எல்லாத்துக்கும் பெரியாத்தமாவும் சின்னாத்தமாவும் தான் இருப்பாங்க. வேற எதுவும் மாற்றம் எல்லாம் கிடையாது. எங்கிட்ட சுற்றி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இவன் அவன் வழியில சொல்றான், இவன் வழியில சொந்தமா தான் இருப்பேன். அடுத்தவன் கிடையாது. என் அக்கா தங்கச்சி என் கூட பிறந்தவங்கிட்ட ஓட்டு கேட்கிற மாதிரி, என் கூட பிறந்த அண்ணன் தம்பிட்ட ஓட்டு கேட்கிற மாதிரி நான் எத்தனை பேருக்கு சுற்றி வந்தாலும் இந்த மண்ணை மறக்க மாட்டேன். வாழ்க்கையில போயிட்டு வரேன். உங்களை நம்பி மட்டும்தான் போறேன், வேற எதுவுமே கிடையாது. எனக்கு ஜெயிச்சு சம்பாதிக்கலாம் கிடையாது. உங்களை அழகு பார்க்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் என் மனசுல. அதனால பாத்துக்கலாம். வெற்றி தோல்வி வீரனை கலக்கு லட்சியம் வரட்டும். அதுக்கு பிறகு லட்சியத்தை தொற்றுவோம். கண்டிப்பா நன்றி.